ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ணும்போதோ இல்லை கூட்டு பண்ணும்போதோ ஒரு சில நேரங்களில் நம்மளே அறியாமல் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம். பொரியல்லாம் உப்பு அதிகமாகிருச்சுன்னா சுத்தமாக யாருமே சாப்பிட முடியாது. ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். குழம்புல உப்பு அதிகமாகிருச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி போடலாங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொரியலில் உப்பு அதிகமாகிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான். உங்களுக்கு பொரியலில் எந்த அளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன். இதை நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கடலை நல்லா சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு பவுடராக வந்திருக்கும். இப்போ இதை நம்ம பொரியலில் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொரியலில் இருக்கக்கூடிய உப்பு உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த வகை காயாக இருந்தாலும் பரவாயில்ல, பொரியல்லையோ கூட்டுலையோ உங்களுக்கு உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் லஞ்சுக்கு குக்கரில் சாதம் வைப்பாங்க. நம்ம ரெகுலராக குக்கரில் சாதம் வைக்கிறது இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சீக்கிரமாக வெளியில் கிளம்பணும்னு நினைக்கும் போது டக்குன்னு குக்கரில் வச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோம். ஸோ குக்கரில் வைக்கிற சாதம் எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நம்ம பானையில் வடித்து ஆக்குற மாதிரி நல்லா உதிரியாக வராது. ஸோ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற சாதம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்தளவுக்கு நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவுனதுக்கப்புறமா இதில் நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்து இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஐஸ் க்யூப் எடுத்து இந்த தண்ணியிலேயே போட்டுருங்க. 30 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிடலாம். அடுத்து இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறுபடும். ஸோ உங்களோட அரிசிக்கு நீங்கள் எப்போவுமே எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சாதம் எடுக்கிற கரண்டியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த சாதத்தை லைட்டாக எடுத்து விடுங்க. சாதத்தை போட்டு ரொம்ப கிளறிடக்கூடாது. லைட்டாக அங்கங்கே எடுத்து விட்டாலே போதும். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாதம் எவ்வளோ சூப்பராக நல்ல உதிரியாக வந்திருக்குன்னு. ஸோ இனி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சாதம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம என்னதான் டெய்லியும் டீ போட்டாலும் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீ நல்ல டேஸ்ட்டாக வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டீ தூள் சேர்த்தாலும் கூட டீயில் நல்ல கலரே கிடைக்காது. ஸோ நம்ம கொஞ்சமாக டீ தூள் சேர்த்தாலும் டீ நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கலராகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த டீ தூளில் நான் ஏற்கனவே வாசனைக்காக ஒரு 7-8 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இந்த டீ தூளோடு சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த டீ தூளோட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான். இந்த அளவு டீ தூளுக்கு 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது சேர்க்கறதுனால டீயில் உங்களுக்கு காஃபியோட டேஸ்ட் சுத்தமாக வரவே வராது. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் ரொம்ப கம்மியான அளவில் தான் காஃபி தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் 1 டீஸ்பூன் டீ தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் காஃபி தூள் கலந்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் டீ போடும்போது ரொம்ப கம்மியாக டீ தூள் சேர்த்தாலே போதும். டீ நல்ல டேஸ்ட்டாகவும் கலராகவும் வாசனையாகவும் இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம்.
நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்புலலாம் சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறதும் இன்னொரு ஒரு சூப்பரான ஐடியா தான். நான் ஏற்கனவே இந்த பருப்பில் தேங்காயோட ஓடு போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஓடு இந்த பருப்பில் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு இதில் வண்டு பூச்சியெல்லாம் வராமல் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பூண்டோட தலைப்பகுதி தான். பூண்டு பல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சதுக்கப்புறமா அதோட தலைப்பகுதியோடு சேர்ந்து ஒரு காம்பு மட்டும் வரும் இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் கூட இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பருப்பில் போட்டுட்டு நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க. ஸோ இதில் வரக்கூடிய குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. இந்த பருப்பில் மட்டும் இல்லை, எந்த வகை பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் பருப்பு சாப்பிடும்போதோ சாம்பார் சாப்பிடும்போதோ நிறைய செரிமான பிரச்சனைகள் இருக்கும். நம்ம என்னதான் நிறைய பூண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து செஞ்சாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம புதுசாக வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியது இல்லை. நம்ம சமைக்கிற மெத்தடை கொஞ்சம் மாற்றினாலே போதும். பருப்பு எப்பயும் போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பருப்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல நொறையாக பொங்கி வரும். இப்போ ஒரு கரண்டி வச்சு மேலே இருக்க இந்த ஒயிட் கலர் நுரைய மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் இருந்த 3/4 நுரையை நம்ம எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிச்சுன்னா மீதி இருந்த நுரை எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நுரை எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து இந்த பருப்பை வேக வைப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக பெருங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் பருப்பு வேக வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். இதனால் வர கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகளோ இல்லை செரிமான பிரச்சனைகளோ உங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே காலையில் இல்லை சாயந்தரம் நம்ம பால் காய்ச்சுவோம். அப்படி நம்ம பால் காய்ச்சும் போது அடுப்பு பக்கத்துலேயே நின்று தான் காய்ச்சுற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் வேலையாக அங்கே இங்கே நகர்ந்துட்டா கூட பால் எல்லாமே ஃபுல்லாக பொங்கி வழிஞ்சிரும். அடுத்து நம்ம பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாலும் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம பாலை எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சுட்டு போனாலும் சரி, கொஞ்சம் கூட பொங்கி வலியவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், குறைச்செல்லாம் வைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் விட்டாலும் ஃபுல்லாக பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ நான் ஒரு வடிகட்டியை இந்த பாத்திரத்துக்கு மேலே வைக்கிறேன். பால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வடிகட்டி வச்சதுக்கப்புறமா பால் உள்ளேயும் போகலை, பொங்கி வெளியவும் ஊற்றலை. எந்த இடத்துல இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஒரு சொட்டு பால் கூட வெளியில் வரவே இல்லை. இந்த வடிகட்டியை நான் முன்னாடியே வச்சுருந்தேன்னா பால் உள்ளேயே தான் இருந்திருக்கும், இந்த விளிம்பு வரைக்குமே வந்திருக்காது. ஆனால் நான் இந்த விளிம்புக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த வடிகட்டியை வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு சொட்டு கூட வெளியில் சிந்தவே இல்லை. இப்போ நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன். பால் எல்லாமே கீழே இறங்கிருச்சு. நம்ம வடிகட்டியை எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுற வடிகட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கணும். பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இனி நீங்கள் பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை வச்சுருங்க. நீங்கள் மறந்துட்டா கூட எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஒரு சொட்டு பால் கூட உங்களுக்கு வெளியில் சிந்தவே சிந்தாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானில் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க இந்த வெயில் காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிர்னி பழம் தர்பூசணி பழம்லாம் வாங்குவோம். ஸோ நம்ம முழு பழம் வாங்கும் போது பாதி கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்க இந்த பழத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பழத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த விதையை அப்படியே எடுத்து நம்ம கீழே போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்க ஜூஸ் எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். இப்போ இந்த ஜூஸை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஜூஸ் போடும்போது இதையும் சேர்த்துக்கலாம். இந்த பழத்தை நீங்கள் காலையில் கட் பண்ணுறீங்க, ஈவினிங் டைம்லலாம் யூஸ் பண்ணி முடிச்சிருவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வச்சு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
ஆனால் இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 நாள் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பிளேட் வச்சு மூடி வச்சோன்னா ஓரங்கள் எல்லாமே நமக்கு வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் லிட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இழுக்க வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம கவர் பண்ணோன்னா இந்த பழத்தோட ஓரங்கள் கூட நமக்கு வந்து காயாது. எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த சிலிக்கான் லிட் வந்து நமக்கு நிறைய சைஸஸில் இருக்குது. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த சைஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கான் லிட் எல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிங் ராப் எடுத்துக்கங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட் பேக் பண்ணுறதுக்காகவே உள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு தான். இதை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 10 நாள் ஆனாலும் சரி இந்த பழம் வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் மீன் வறுவல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மீனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்காது. நம்ம எவ்வளோ தான் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருந்தாலும் சரி இந்த மீனை வந்து எண்ணெயில் போட்டதும் மசாலா எல்லாமே ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும். ஸோ மசாலா எதுவுமே ஒட்டாததுனால மீன் வறுவல்லையும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மீன் வறுவலில் மசாலா வந்து நல்லா ஒட்டி பிடிக்கணும், கொஞ்சம் கூட மசாலா உதிரவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எந்த வகை மீனாக இருந்தாலும் சரி வறுவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும். நிறைய பேர் வந்து கலர் பவுடர் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்காதீங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கவே கூடாது. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயே போதும் இந்த மசாலா எல்லாத்தையுமே கோட் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து மசாலா அப்ளை பண்ணும்போது இந்த மசாலா எதுவுமே நமக்கு வந்து சுத்தமாக உதிரவே உதிராது. இந்த மீனோடையே நல்லா ஒட்டி பிடிக்கும். 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எண்ணெயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மீன் வறுவல் செய்யும்போது மசாலா எதுவுமே உங்களுக்கு சுத்தமாக உதிரவே உதிராது. மீன் வறுவலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா எந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும். 2-3 மிளகாய் கிட்ட பழுத்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மிளகாயை நான் வந்து காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனாலுமே இந்த முனையிலேருந்து ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம இன்னும் அப்படியே விட்டுட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து அழுகிரும். ஸோ இந்த மிளகாயை நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. மிளகாயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. கழுவுனதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. இப்போ இதில் இருக்க அழுகின பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. தோல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சேர்க்குற இந்த உப்பு வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சட்னி அரைக்கும் போதோ இல்லை குழம்பு வைக்கும் போதோ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். நல்ல காரமாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சோம் இல்லையா? ஸோ இந்த ஜார்லேயே நீங்கள் வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு அரைக்கும் போது அந்த பொருளையும் இந்த பச்சை மிளகாயோட நெடி வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டிஷ்வாஷர் போட்டு கழுவினாலுமே பச்சை மிளகாயோட நெடி வந்து லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் பால் அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பச்சை மிளகாயோட வாசனை இருந்ததுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி இதை வந்து ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா அடித்து எடுத்துக்கங்க. பொதுவாகவே சோடா உப்பு வந்து ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல்லையுமே வந்து சுத்தமாக எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாரை நம்ம காய விடாமல் இப்போவே க்ளீன் பண்ணுறதுனால பிளேடுக்கு அடியில் ஒட்டியிருந்தது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். இந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டிட்டு அடுத்து எப்பயும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.